ஓநாயும் ஆடு மேய்ப்பவரும். அது ஒரு அழகான பசுமையான புல்வெளி. அந்த புல்வெளியில் சில செம்மறி ஆடுகள் அமைதியாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. அவற்றை வயதான ஒரு நல்ல ஆடு மேய்ப்பவர் பாதுகாத்துட்டு இருந்தார். தினமும் ஆடுகள் புல்வெளியில் வந்து மேயும். ஒரு நாள் புதர்கிட்ட இருந்த ஒரு ஓநாய் ஒரு தீய திட்டம் போட்டது. ஒரு ஆட்டையாவது பிடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி அது திட்டம் போட்டுச்சு. ஒரு செம்மறி ஆட்டோட தோலை எடுத்துக்கிட்டு தந்திரமாக ஒரு யோசனை செஞ்சது. தன்னோட உடலில் போத்திக்கிட்டு அந்த ஓனை பார்க்க உண்மையான ஆட்டை போலவே இருந்தது. அது மரத்துக்கிட்ட நின்று எப்போ இந்த ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே நுழையலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. சரியான நேரம் பார்த்து இந்த ஓநாய் ஆட்டுக்கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. மற்ற ஆடுகள் இந்த ஓநாயை கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு வயதான புத்திசாலி ஆடு மட்டும் சந்தேகத்தோடு பார்த்துச்சு. என்ன இந்த ஆட்டோட கால்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இது ஓநாய் தான்ங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச இந்த புத்திசாலி ஆடு போய் ஆடு மேய்ப்பவரை விரைவாக இங்கே கூட்டிகிட்டு வந்தது. வரும் வழியில் இந்த கூட்டத்துக்குள்ளே ஓநாய் இருக்கிறத அவர்கிட்ட சொன்னிச்சு. அவரும் ஒரு தடியை எடுத்து ஓநாயை விரட்ட ஆரம்பித்தார். ஓநாய்கிட்ட இனி இந்த கூட்டத்துக்குள்ளே வந்தேன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி துரத்தி விட்டுட்டாரு. ஓநாயும் மறுபடியும் வரல. கதையின் நெறி: வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து யாரையும் நம்பக்கூடாது.